ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் ஃப்ரீயாக இருக்க டைம்களெல்லாம் கதை கேட்டே இருப்பார். ஓகே. மாரி செல்வராஜ்கிட்ட கேட்டிருக்காரு, வெற்றிமாறன்ட்ட கேட்டிருக்காரு, அப்புறம் தெலுங்கு ஒரு டேரக்டர் கேட்டிருக்காரு, ஆவேஷம் டேரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, நிறைய பேர்த்த கதை கேட்பார், கேட்டு வச்சுக்கிறார், ஏதாவது டப்புன்னு வரப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர்த்த கேட்டிருக்காரு. இந்த லிஸ்ட்டில் சுந்தர்சி இல்லை, இந்த கதை கேட்ட லிஸ்ட்டில் சுந்தர்சி இல்லை. சுந்தர்சி கூட ஒரு 25 வருஷம் முன்னாடி படம் பண்ணார் அருணாச்சலம், அது பேர் படமே இல்லை. அப்படிங்கும்போது சுந்தர்சி வேறு ட்ராக்கில் போட்டார், இவர் வேறு ட்ராக்கில் போட்டார். இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப ஒரு கரெக்ட் டயத்தில் படம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல டேரக்டருக்கு பெரிய சிக்கல் என்னென்னா, சொல்கிற நேரத்தில் படம் எடுத்து கொடுக்குறதில்ல, சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து கொடுக்குறதில்ல, ரெண்டுமே சிக்கலாக இருக்குது. ரெண்டாவது படத்தையும் பெரிய டேரக்டர்கள் வந்து போட்டு காட்ட மாட்டேங்கிறாங்க தயாரிப்பாளருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன்னா ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, கமலஹாசன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ரெண்டு பேர்த்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நபராக இருக்கணும், ரெண்டு பேரையும் தெரிஞ்ச நபராக இருக்கணும், அதே டைமில் ஒரு பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய டேரக்டராக இருக்கணும், சொன்ன நேரத்தில் பண்ணி கொடுக்க டேரக்டராக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது, அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் படமே பண்ணுறோம். அப்போ அப்படியே சுற்றி வர்றப்ப கமலஹாசன் வந்து சுந்தர்சியை ரெஃபர் பண்ணுறாரு பண்ணுவோம் அப்படின்னு. கமல் வந்து ரஜினி வந்து இதை கொஞ்சம் யோசிக்கிறார். ரஜினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50-60 வருஷமாக சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக நம்பர் 1 இடத்துல இருக்கிறாருன்னா கரண்ட் குதிரை மேலே ஏறி போயிட்டே இருக்குன்னு நினைப்பார். அன்னைக்கு யார் ட்ரெண்டிங், அப்போ அன்னைக்கு யார் ட்ரெண்டிங் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். எஸ்பி ருத்ராமன் கூட 22 படம் பண்ணார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய டாக்டர் சுரேஷ் கிருஷ்ணா கூட பண்ணுறாரு, கேஎஸ் ரவிக்குமார் கூட பண்ணுறாரு, அடுத்தடுத்து பண்ணிட்டு இருப்பார். அது மியூசிக் டைரக்டர். ரஜினிகாந்துக்கும் இளையராஜாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இருந்தாலும் ரஹ்மானுடைய காலம் வந்தப்போ டாக்டர் ரஹ்மான்கிட்ட போயிட்டார்.